ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹினியா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் என்னோடய சித்தி செஞ்சாங்க. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். எப்படி செஞ்சுருக்காங்கன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்துருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அது கூட பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு அது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட கொஞ்சம் புதினா ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அவங்க பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது கூட எடுத்து வச்சுருந்தா ரைஸை போட்டுக்கிறாங்க. ரைஸை போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. இது கூட நான் யூஸ்வலாக செஞ்சால் தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டேன். அவங்க தேங்காய் பால், தண்ணி அது ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கூட தேங்காய் பால் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. நான் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவேன். அவங்க அதே மாதிரி தான் பாதிக்கு பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள், ஒரு 5 விசில் விட்டு எடுத்தால் நல்லா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இது மேலே இப்போ லைட்டாக நெய் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. இதை கலந்து விட்டு சர்வ் பண்ணால் நல்லா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இது மாதிரி 1 pot ரெசிபி செஞ்சால் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க தேவையில்ல. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.